உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. தமிழ்நாட்டில் 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்த தடை விதிக்கப்பட்ட விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த உயர்நீதிமன்றம் கடந்த வாரம் தடை விதித்திருந்தது. தேர்தல் வழக்கு முடியும் முன்பு இடைத்தேர்தல் நடத்தினால் அரசியல் சாசன பிரச்சினை எழும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து எதிர்மனுதாரர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தால் தனது தரப்பு வாதத்தை கேட்காமல் உத்தரவு பிறப்பிக்க கூடாது என்று மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 தொகுதி இடைத்தேர்தல் தடை வழக்கில் மனுதாரர் வெங்கடாஜலபதி உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், இந்த கேவியட் மனு குறித்த விரிவான விவரங்கள். அது கடந்த வாரம் சென்னை உயர்நீதிமன்றம் திருச்சி கிழக்கு, கரூர், வீராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என்று தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது. இந்த தடையை எதிர்த்து யாரேனும் உச்சநீதிமன்றத்தில் எதிர் மனுதாரர்கள் தரப்பில் மனு தாக்கல் செய்தால் தனது தரப்பை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் தற்போது மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்துள்ள வெங்கடாச்சலபதி என்பவர் தான் இந்த கேவியட் மனுவை தற்போது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். இதுவரை இந்த தேர்தல் இடை உத்தரவுக்கு எதிராக யாரும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யவில்லை. ஒருவேளை அப்படி தாக்கல் செய்யப்பட்டால் மனுதாரரான தனது வாதத்தை கேட்காமல் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்பதுதான் இந்த கேவியட் மனு என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பால்முருகன். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.